ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பதைசிலிருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். ஸோ இன்னைக்கு வந்து 100 days 100 GKல ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கங்களின் வகைகள். இன்னைக்கு 7வது நாள், 7/2/2022. இன்னைக்கு வந்து நம்ம 7th டெஸ்டோடைய கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 2025ல ரொம்ப முக்கியமானது. இந்த 100 days டெஸ்ட் பேட்ச் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கற்பதைஸோடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் கற்பதைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் 100 GK கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது February 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது ஜாயின் பண்றதுக்கு 2 ஸ்டெப் தான். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க, கற்பதைஸோடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. எல்லா பிடிஎஃப்பும் உங்களால கொஸ்டின் பேப்பர்ஸை அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ திருப்பி நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதற்காக சரி, இன்னைக்கு 7 மணி ஆயிடுச்சு. இப்போ ஆன்சருக்குள்ள போயிடலாம். மொத்த கேள்விகள் இந்த ஒரு பாடத்துல இருந்து 9ஆம் வகுப்பு 4வது லெசன், இதுல மொத்தம் 85 கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அரசாங்கத்தின் 3 உறுப்புகள் இல்லைன்னா வந்து 3 ஆர்கன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டா நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்றம் இருக்கு. நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றுதல் நடக்கும். அதே நேரத்துல அமைச்சர்கள் இருப்பாங்க, மத்திய அமைச்சர்கள். ஸோ இதே தான் வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே இருக்கும், அமைச்சர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள். இங்க நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இது பழைய நாடாளுமன்றம். இப்போ புது சன்சத் பவன் வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல இந்த பிக்சர் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதுல அதாவது சட்டம் இயற்றும் அவைன்னு ஒன்று இருக்கும், லெஜிஸ்லேச்சர். அங்கேதான் வந்து எக்ஸிகியூட்டிவ் பர்சன்ஸ் இருப்பாங்க, நிர்வாகிகள். நிர்வாகிகள் யார் அப்படின்னு கேட்டா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இவங்க தான் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலா ஒவ்வொரு நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னு கேட்டா ஒவ்வொரு துறை அதனுடைய தலைவர் அமைச்சர் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப மினிஸ்டர்ல இருந்து தான் ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப நிர்வாகம். ஸோ அதே நேரத்துல நீதித்துறை, ஜுடிஷியரி, இப்படி 3ஆ வந்து பிரிச்சிருக்கும். ஓகேங்களா? அதைத்தான் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 துறையாக இருக்கும். 3 துறைகள்: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஒரு அரசாங்கத்தின் முக்கிய செயல்பாடு என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வணிகத்தை வந்து நடத்துறது. இப்ப பட்ஜெட் போட்டு ஒரு பிசினஸ் மாதிரி பண்றது, இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. பட் நாட் எ ப்ரியாரிட்டி, முக்கிய இது கீழே வந்து வராது, மெயின் ஃபங்க்ஷன் கீழே வராது. கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தல். ஸோ இதுதான் ஆன்சர். இராணுவத்தை மட்டும் கட்டுப்படுத்துறதுல வராது. ஓகேங்களா? தேர்தலை நிர்வகித்தல், இதுவும் வராது. இல்ல, இதெல்லாம் பிரைமரியில இருக்கு. ஸோ பிரைமரியில இல்ல, ஃபர்ஸ்ட் பி மட்டும்தான் பிரைமரியில இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்ததுதான். பழமையான அரசாங்க வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா மோரோவர் குடியரசு கிடையாது, ஜனநாயகம் இல்ல, முடியாட்சி தான் வரும். ஏன்னா அப்பதான் அந்த மன்னர்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சர்வாதிகாரம் எல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து வந்ததுதான். அடுத்தது, சட்டமன்றத்தின் செயல்பாடு என்ன? சட்டமன்றத்தோட செயல்பாடு என்ன? மேக்கிங் லா. ஓகேங்களா? ஒரு சட்டத்தை உருவாக்குறது. ஓகேங்களா? சட்டத்தை உருவாக்குறது, இதுதான் இருக்கும். அடுத்தது, பின்வருவனவற்றில் எழுதப்பட்ட அரசியலமைப்பின் கொண்ட ஒரு நாட்டின் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாலே அது இந்தியா தான். சோ அது என்ன எழுதப்பட்டது, எழுதப்படாதது? அப்ப மத்த கண்ட்ரியோட இதெல்லாம் எழுதியிருக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. அந்த நாட்டுகளோடதையும் எழுதியிருப்பாங்க. ஆனா அது எப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு அரசியல் நிர்ணய சபைன்னு வந்து வரைவு குழுன்னு இருந்து அவங்க எழுதணும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள். 2 வருடம், 11 மாசம், 18 நாள் அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதுனா அது வந்து எழுதப்பட்டது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜ் ஆச்சுன்னா அதை வந்து அன்ரிட்டன் தான் சொல்லுவாங்க, எழுதப்படாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எழுதப்பட்ட அரசியலமைப்புல உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது, எழுதப்படாத அரசியலமைப்புல உதாரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதப்படாத அப்படி சொல்லும் போது இங்கிலாந்து வந்துடும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. எழுதப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம இங்கிலாந்து செலக்ட் பண்ணிருக்கோம்னா மத்த 3மே என்ன? எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், இதெல்லாம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்ப எழுதப்படாதன்னு கேட்டா இங்க மேல இருக்கு பாருங்க, அப்படியே ஆப்போசிட் தானப்ப இது.
இங்கிலாந்து, சவுதி அரேபியா, கனடா இதெல்லாம் எழுதப்படாத அப்படின்னு எழுதணும். ஓகே, சோ அப்ப என்ன சார் கனடா எல்லாம் வருமானு கேட்டா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற சில பெரிய நாடுகள், கனடாவும் ஆஸ்திரேலியாவும் நிலப்பரப்புல ரொம்ப பெருசு. இவங்கெல்லாம் இன்னமும் இங்கிலாந்து கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. அது தெரியாம ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா கனடாவை 51வது மாகாணமா நான் மாத்திர போறேன்னு எல்லாம் சொல்றாரு. அதையும் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, பரவாயில்ல. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், உறுதியான அரசியலமைப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, மோஸ்ட்லி அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. அதாவது சட்ட திருத்தம் செய்ய ரொம்ப கடினமா இருக்கும். சோ அப்படி ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் உலகத்திலே ரொம்ப சின்ன கான்ஸ்டிடியூஷன், ஒரு 18-20 பக்கத்திலே முடிஞ்சிடும். ஆனா அங்க நிறைய விதமான கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஓகே, ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன், ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் அப்படிலாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனை வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிஜிட். திருத்தத்திற்கான சிறப்பு நடைமுறைகள் தேவை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிறப்பு நடைமுறைகள் தான் இருக்கணும். சரி, அடுத்தது ஒரு ஒற்றை ஆட்சி அமைப்பில் அதிகாரம் இதில் குவிந்துள்ளது அப்படின்னா, ஒற்றை ஆட்சியில அதிகாரம் எங்க குவிந்திருக்கும்? மத்திய அரசுல தான் குவிந்திருக்கும். பின்வருவனவற்றில் எந்த நாட்டில் ஒற்றை ஆட்சி அமைப்பு இருக்கு? இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஈவன் நம்ம இந்தியா வந்து குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி. கனடாவும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி. ஜப்பான் தான் ஒற்றை ஆட்சி. இந்த இடத்துல இங்கிலாந்து இருந்துச்சுன்னா இங்கிலாந்து கூட ஒற்றை ஆட்சின்னு சொல்லலாம். இங்கிலாந்தையும் ஒற்றை ஆட்சி என்றுதான் கூறுவார்கள். சரி, அடுத்தது ஒற்றை ஆட்சினா ஒண்ணும் இல்லப்பா, அது நாடு ரொம்ப சின்ன நாடா இருக்கும். அப்ப வந்து மத்திய அரசு, மாநில அரசு அப்படிலாம் பிரிஞ்சு இருக்காது. ஒண்ணு ஸ்ட்ரைட்டா வந்து மத்திய அரசு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நகராட்சிகள், மாநகராட்சிகள் அந்த மாதிரி இருக்கும். மேயருக்கு அதிக பவர் இருக்கும். இப்ப இங்கிலாந்து எல்லாம் எடுத்தீங்கன்னா லண்டன் மேயருக்கு அவ்வளவு அதிகாரம் வந்து இருக்கு. சரி, அடுத்தது 10வது கேள்வி பாருங்க. ஒரு கூட்டாட்சி அமைப்பின் அதிகாரத்தை பின்வருமாறு பிரிக்கிறது. எப்படி பிரிக்கப்படுது? டிவைட்ஸ் பவர் பிட்வீன் என்னென்ன மத்திய அரசுக்கும் இருக்கும், மாநில அரசுக்கும் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. பிராந்திய அரசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ ரீஜனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, இங்க மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஏன் பிராந்தியன்னு சொல்றாங்கன்னா, இப்ப மாகாணங்கள்னு ஒரு சில நாடுகள்ல உச்சரிப்பு சொல்லுவாங்க, ஒரு சில நாடுகள்ல மாநிலம்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, சில இடத்துல ப்ராவின்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஃபாலோ ஃபெடரல் சிஸ்டம்? ஃபெடரல் அதாவது கூட்டாட்சி முறையை பின்பற்றும் நாடு எது அப்படின்னு கேட்டா, த அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க கேள்வி என்ன? அமெரிக்காங்கிறது ஒரு கூட்டாட்சி முறையில இருக்கக்கூடிய நாடு. ஓகேங்களா? இங்க கனடா இருக்கா? ஆப்ஷன்ல இல்ல, ஏன்னா கனடாவும் கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடிய நாடு. சோ அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருக்கோம். 9th புக்லயே பழைய இதுக்கு முந்தின கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆன்சர் கீழே. ஓகே, ஸோ நாட் ஒன்லி அமெரிக்கா என்ன மாதிரியான ஃபெடரல்ல இருக்கு, என்ன மாதிரியான டெமோக்ரஸியில இருக்கு, பிரசிடென்சியலா அண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்மா, அதுவும் ஃபெடரலா, குவாசி ஃபெடரலா, யூனிட்டரியா, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க. பார்லிமெண்டரி சிஸ்டம், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்? இங்க ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னா யார் வருவாரு? பிரதமர் வருவாரு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா நீங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல பாப்பீங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி வருவார். ஓகேங்களா? எந்த நாடு நாடாளுமன்ற முறையை பின்பற்றுகிறது? நம்ம இந்தியா தான், வேற யாரு? அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இங்கெல்லாம் அதிபர்கள்னு சொல்லுவாங்க. இந்தியாவில தானே பிரதமர் இருக்கிறாரு. நாடாளுமன்றத்துக்கு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா, அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா பிரதமர் தான். ஓகேங்களா? அதுதான் முன்னாடி பார்த்தோம். ரைட், அடுத்தது பாருங்க. in a presidential system, presidential form of government, the president is dash. ஜனாதிபதி முறையில் ஜனாதிபதி டேஷ். அவர் தான் வந்து அரசுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி அவர் தான் தலைவர். நம்ம இந்தியாவில் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அவர் தான். ட்ரம்ப் தான் இருக்கக்கூடிய ட்ரம்ப், இதுக்கு முன்னாடி ஜோ பைடன், அதுக்கு முன்னாடி ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி பாரக் ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். கிளின்டன் அது இதுன்னு போயிட்டே இருக்கும்.
ஓகே, எப்படி நான் வந்து அமெரிக்காவுக்கு சொன்னேன்னா அதே மாதிரி இந்தியாவுக்கும் சொல்லணும். இப்ப இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் யாரு, அதுக்கு முன்னாடி சொல்ல போனா ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லாமே நம்ம சொல்லணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியுமான்னு கேட்டா மனப்பாடம் பண்ண தேவையில்ல. தொடர்ந்து நீங்க நியூஸ் பேப்பர் வாசிச்சீங்கனாலே போதும். நான்லாம் ஸ்கூல் டயத்துல இருந்தே நியூஸ் பேப்பர் வாசிப்பேன். ஆரம்பத்துல நியூஸ் பேப்பர் வாசிப்புங்கிறது விளையாட்டு செய்திகளை தான் ஆரம்பிச்சேன். சச்சின் தான் அப்பெல்லாம் எங்களுக்கு ஹீரோ. சச்சின், டிராவிட், கங்குலி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைகள். ஓகேங்களா? அப்ப சச்சினை பார்த்தேன் மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பார்ப்போம். இன்னைக்கு ஜெயிச்சிருச்சா, ஜெயிக்கலையா, இன்னைக்கு என்ன மேட்ச், பிச் ரிப்போர்ட் அப்படிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப எல்லா செய்தியுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அடுத்தடுத்து வந்துச்சு. ஆரம்பத்துல விளையாட்டு, அதுக்கப்புறம் பொருளாதாரம், அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து அரசியல் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி போகும்போது நிறைய தகவல் கிடைச்சு. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் நியூஸ் பேப்பர் வழியாக படிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதெல்லாம் முடியல அப்படின்னு கேட்டா கற்பதேசத்துல கரண்ட் அஃபேர்ஸோடைய பிடிஎஃப் நாங்க டெலிகிராம்ல கொடுக்குறோம். அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரைட், சரி. இப்ப பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா அமெரிக்கா தான். அப்ப யூகே வந்து அதாவது ஐக்கிய குடியரசு அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கூட சொல்லலாம். ஓகே, பிரிட்டன், இங்கிலாந்து ஸ்லைட்லி டிஃபர் இருக்கும், பட் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற முறையை கொண்ட நாடு. ராஜாவும் இருப்பாங்க. இப்ப ராஜா, இதுக்கு முன்னாடி ராணி தான் வந்துட்டு இருப்போம். ஓகே, ராஜாவும் இருப்பாரு, மன்னர் தான் இருப்பாரு. அதே நேரத்துல பிரதமர் இருப்பாரு. பார்லிமெண்ட்னு சொல்லும் போது பிரதமர் இருப்பாரு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, பிரதமர் இருப்பாங்க. ஜப்பான்ல மன்னரும் இருக்கிறாரு, அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டும் இருப்பாரு. அடுத்தது பாருங்க, பார்லிமெண்டரி டைப் வந்து இருக்கும். சரி, இப்ப பின்வருவற்றில் எது ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் தகுதி? ஓகே, யூனிட்டரி கவர்மெண்டோடைய அந்த தகுதிங்கிறதோட நன்மை. ஓகேங்களா? நன்மை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வேகமா டிசிஷன் எடுப்பாங்கப்பா ஒற்றை ஆட்சியில. ஏன்னா ரொம்ப சின்ன இடம். ஓகேங்களா? உடனே டிசிஷன் எடுப்பாங்க. அதுதான் அந்த யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நாட்டுல எல்லாம் அதிக வேகமாக சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிமெரிட்ஸ், அதாவது தீமை இல்லைன்னா குறைபாடுன்னு கேட்கிறாங்க. டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட். ஃபெடரல் கவர்மெண்டோடைய அதாவது கூட்டாட்சி அரசாங்கத்தோடைய குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மக்கள் வரிப்பணம் அதிகமா வீணடிக்கப்படும். அதிகமா ஒரு ரோடு போடுவாங்க, ரோடு போட்டதுக்கு அப்புறம் கேபிள்காரன் தோன்றேன்னு சொல்லுவான், அப்புறம் திருப்பி ரோடு போடுவாங்க. இல்லைன்னா வந்து ரோடே போட மாட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களும் தோண்ட விட்டு ரோடு போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோடே போட மாட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இந்த நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்கும். அடிக்கடி ஊரு ஃபுல்லா அதிகமான இடங்கள்ல ரோடு போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப எப்படின்னு கேட்டா ரோடு போடுறது இல்ல. இப்ப 2000 இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு அதிகமா போடுறது இல்ல, ரோட்டுக்கு நடுவுல டிவைடர் அதிகமா போடுறாங்க. திடீர்னு போட்டா ரோட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு கான்கிரீட் போட்டு முளைச்சு வச்சிருப்போம். என்னடா ரோட்டுக்கு நடுவுல கோடு போட்டு இருந்தாங்க, இப்ப என்னடானா டிவைடர் போட்டாங்கன்னா, ஆமா. அப்புறம் அந்த டிவைடர்னால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு டிவைடர் எடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி டிவைடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைடர் போடுவாங்க. இப்படி மாறி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரோட காசு? உங்களோடது, என்னோடது. ஓகேங்களா? நம்மளோடது. அந்த அரசாங்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட காசு கிடையாது. அவங்களெல்லாம் லட்ச ரூபாய் போகுதே. எம்எல்ஏ, எம்எல்சி அண்ட் எம்பி இவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் மாசத்துக்கு. அதே மாதிரி எம்பி லேட் ப்ரோக்ராம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து வருஷத்துக்கே 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, 5 வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய் ஒரு எம்பிக்கு தொகுதி மேம்பாடுன்னு சொல்லிட்டு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம வரி பணத்தை தான் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட், அடுத்த கேள்வி, 18வது கேள்வி. ஜனாதிபதி முறையில் குறைபாடுகள் இல்லைன்னா தீமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஜனாதிபதி முறை அப்படின்னு சொல்லும் போது நிர்வாகத்துல அப்பப்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நிர்வாகிக்கும் சட்டம் இயற்றுதல் இடத்துக்கும். இது நிறைய நீங்க அமெரிக்காவில பார்க்கலாம். ட்ரம்ப் ஒண்ணு சொல்லிடுவாரு, அது எப்படா வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம விழிப்பிதுங்கிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து ஆல்மோஸ்ட் அதிகமான
அமெரிக்காவில் நடக்கும். பட் அவங்க வந்து அதை ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. இந்தியா இஸ் கிளாசிஃபைட் அஸ் டேஸ். இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி நாடு. இங்க 2 கூட்டாட்சி கொடுத்துருக்குறாங்க. ஒற்றையாட்சி இல்ல, பட் ஆனா கூட்டாட்சி. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கான்ஃபெடரல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஆக்சுவலா கான்ஃபெடரல் மீன்ஸ் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பை சார்ந்த நாடாக இருக்கும். கான்ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன? கான்ஃபெடரல் கண்ட்ரி வேர்ல்டுல எது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இப்போதைக்கு எதுவுமே இல்ல, மோஸ்ட்லி இல்ல. நீங்க சுவிட்சர்லாந்து இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு. சுவிட்சர்லாண்ட வந்து கான்ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் வந்து பெல்ஜியம் இதெல்லாம் யூரோப்பியன் யூனியனை வந்து சொல்லலாம் இப்ப. பட் ஆனா அவங்க அது வந்து கண்ட்ரி கிடையாதுல்ல. அவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு கூட்டாட்சி கீழே இருக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஒரு கூட்டாட்சி கீழே இருக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் என்ன சொல்ல கண்ட்ரி. காமன்வெல்த் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா நம்ம வந்து ஒரு நாடா இருக்கோமானா இல்ல. ஸோ இந்த இடத்துல ஐ திங்க் டிரான்ஸ்லேட் மிஸ்டேக் நடந்திருக்கு, அது மாத்திக்கோங்க. கான்ஃபெடரல் அப்படின்னு சொல்லும் போது கூட்டமைப்பு சார்ந்த நாடு. கூட்டமைப்பை வச்சுதான் இப்ப பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. நேட்டோல நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு சொல்லுது, இல்ல நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு சொல்லுது. அதனால அந்த நாட்டு மேல போர் தொடுக்குது. இல்ல நாட்டோக்குள்ளதானே இவன் வர்றேன்னு சொல்லியிருக்கான், இவனை வந்து சேர்த்துக்குவோம், இவனை சேர்த்தாதான் அந்த நாட்டை உளவு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அமைப்புல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அந்த நாட்டுக்கு ஃபண்ட் கொடுக்குது, ஆயுதங்கள் கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷமா போர் நடந்துகிட்டே இருக்கு. இவர் வந்தா முடிச்சு வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. பாப்போம். வந்துட்டாரு, முடிச்சு வைப்பாரு. சோ இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியல்கள் மூலம் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா இந்த 3மே வரும். ஓகேங்களா? இந்த 3மே யூனியன் பட்டியல், அதாவது ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல், இல்லைன்னா வந்து பொது பட்டியல். ஓகேங்களா? சோ அதனால 3மே வரும். இது எப்படி நம்ம வந்து சொல்றது அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒன்றிய, இது மாநில பட்டியல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பொது பட்டியல். ஓகேயா? சோ ஒன்றிய பட்டியல்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இயற்ற முடியும்? ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநில பட்டியல்ல மாநில அரசாங்கம் மட்டும்தான். அதே வேளையில் பொதுப்பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே வரும். மாநில அரசும் வரும், மத்திய அரசும் வரும். தேசிய நலன் கருதி 2க்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஒன்றுக்கு மேல் ஓகேங்களா இருக்கக்கூடிய மாநிலங்கள் மத்திய அரசு கிட்ட மாநில பட்டியல்ல ஒரு சட்டத்தை இயற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக மத்திய அரசு மாநில பட்டியலையும் சட்டத்தை இயற்ற முடியும். அதற்கு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. அந்த ஆர்டிக்கிள் படி ராஜ்யசபாவில் அது பண்ணுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லா மேக் பை யூனியன் கவர்மெண்ட். அத வந்து எப்படி என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா சொல்லு. 7th ஸ்கெடியூல்ல ஒரு முக்கியமானது வந்து கொடுத்துருக்கோம். தெரியும் என்றால் கூறுங்க. நம்மளுடைய வகுப்பு தொடர்ந்து வந்தவங்களுக்கு தெரியும். அதே வேளையில லட்சுமிகாந்த் புக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சரி, இப்ப அடுத்தது, எந்த பட்டியலில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு போன்ற பாடங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? மத்திய பட்டியல் தான். ஓகேங்களா? ஒன்றிய பட்டியல் இல்லைன்னா வந்து மத்திய பட்டியல், யூனியன் லிஸ்ட். இங்க வந்து கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, அங்க வந்து விட்டுட்டாங்க. ஒன்றிய பட்டியல்ல தான் அது இருக்கு. இது இங்கேயும் ஒருங்கிணைந்தான சொல்லி கொடுத்துருக்காங்க.
சரி, ஒன்றிய பட்டியல் என்பது சரியானது. ஏன்னா அங்கதான் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை எல்லாம் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு, ஒரு மாநில அரசு கிட்ட இல்ல. ஓகே. அடுத்தது ஒருங்கிணைந்த பட்டியல்ல இங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி இருக்கிறாங்க, அதை வந்து பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, பொது பட்டியல். அதுல என்னென்ன இருக்கு பொது பட்டியல்ல? காவல்துறை மாநில பட்டியல்ல இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி கல்வி தான் வந்து பொது பட்டியல்ல இருக்கு. பாதுகாப்பும் வந்து மத்திய அரசு மத்திய பட்டியல்ல இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொது பட்டியல்ல மாற்றப்பட்டுச்சு. இப்ப வந்து 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட். 5 விஷயத்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாத்திருப்பாங்க. சோ அந்த 5ல இந்த கல்வியும் ஒண்ணு. அதைத்தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இது திரும்பவும் வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும். இப்ப அக்ரிகல்ச்சர் எந்த லிஸ்ட்ல இருக்கு? இது கேள்வி. அக்ரிகல்ச்சர் எந்த லிஸ்ட்ல இருக்கு? அக்ரிகல்ச்சர் எந்த லிஸ்ட்ல இருக்கு தெரியுமா? விவசாயம் எந்த லிஸ்ட்ல இருக்கு? மாநில பட்டியல்ல இருக்கா, மத்திய பட்டியல்ல? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ ரைட். அடுத்தது டிஎன்ஹெச், மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது வந்து எந்த நாடு கொண்டு வந்துச்சுன்னா பூட்டான் கொண்டு வந்துச்சு. எந்த நாடு கொண்டு வந்துச்சு? பூட்டான் தான் முத கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய மன்னர் வந்து பாத்தீங்கன்னா வாங்சுக் அப்படின்ட்டு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு, மும்பை ஏர்போர்ட்ல ஒருத்தர் பேட்டி எடுக்கும் போது உங்களோட ஜிடிபி ரொம்ப கம்மியா இருக்கேன்னு சொல்லும்போது, நாங்க ஜிடிபி எதுக்கு பார்க்கணும், நாங்க தான் மகிழ்ச்சி பட்டியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ அந்த மாதிரி எங்க நாடு வந்து மகிழ்ச்சியா அதிகமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் ஆகி கடைசி யுஎன்ஓவே அதை எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, இங்க பாருங்க, மொத்த தேசிய என்ற வார்த்தையை உருவாக்கியவர் அவர் வந்து பூட்டானுடைய மன்னர். ஓகேங்களா, ஜிங்மி சிங்கே வாங்சுக். வாங்சுக், WANGCHUCK, வாங்சுக் ஆர் வாங்சக். அடுத்தது பின்வருவனவற்றில் எது ஜிஎன்ஹெச்சின் தூண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் சர்வாதிகாரம் உள்ள வரவே வராது. இது மேலே சூப்பரான ஒரு விஷயம். இது ஐநா சபை எடுத்துக்கிட்டு பாவம் பூட்டான் அவங்களே அந்த பட்டியல்ல பின்னுக்கு தள்ளுறாங்க. பூட்டான்ங்கிற நாடு வந்து ரொம்ப அழகான நாடுப்பா. இமயமலைக்கு அடிவாரத்துல நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு குட்டி ஸ்கீம். அந்த அஸ்ஸாம் அந்த பகுதி, அருணாச்சல் பிரதேஷ் அதுக்கு இடுக்குல மாட்டிக்கிட்டு இருக்கும். நான் மாட்டியன் லேண்ட்ஸ்கேப் வச்சு சொல்றேன், பொலிட்டிக்கலா அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரல. புவியியல் ரீதியா அப்படி இடைப்பட்டு இருக்கிறாங்க. ஓகேயா, சோ இப்ப இந்த நாடுடைய காடுகள் சதவீதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெய்சிலிர்த்து போயிடுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பிசினஸ் அப்படிங்கிறதே வந்து கிரீன் பிசினஸ் மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த பூட்டான் பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். அதிகாரங்களை விநியோகிக்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ற, பிரித்து கொடுக்க இந்திய அரசியல் எத்தனை பட்டியல்கள் இருக்கு? 3 பட்டியல் இருக்கு. அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மத்திய அரசு மட்டுமே சட்டம் இயற்றக்கூடிய உள்ள பட்டியல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பட்டியல். யூனியன் கொடுத்திருக்காங்கல்ல, ஒன்றிய பட்டியல்னு மாத்திக்கோங்க. யூனியன், ஒன்றிய பட்டியல். அடுத்தது 28வது கேள்வி, which list contain subject that both center and state, மத்திய மற்றும் மாநிலங்கள் இரண்டும் சட்டம் இயற்றக்கூடிய பட்டியல் என்ன அப்படின்னு கேட்டா பொது பட்டியல். பொது பட்டியல் எந்த நாட்டில் இருந்து எடுத்திருக்கோம்? 12வது புக்ல தப்பா கொடுத்திருப்பாங்க. பொது பட்டியல் எந்த நாடு? ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, so concurrent list from which country? concurrent கொஸ்டின் கேட்பாங்க, ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கோங்க. 12th புக்ல வந்து கனடான்னு தப்பா கொடுத்திருப்பாங்க. சேஞ்ச் பண்ணுங்க மக்களே. புது எடிஷன் வந்தாலும் கவர்மெண்ட் அதை பார்க்க மாட்டேங்குது. சரி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கிடையான நிதி உறவுகளை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்?
நிதி உறவுகளை பற்றி விவாதிக்குது அப்படின்னு கேட்டா, சரத்து 268ல இருந்து 293 வரைக்கும் ஆர்டிக்கிள் 293ங்கிறது ஒரு தடவை பாருங்கப்பா. பினான்சியல் இது வந்து கேட்பாங்க. இது குறித்த ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? எழுதிக்கிறீங்களா? இது வந்து பகுதி 12ல இருக்கு. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல இதை பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பினான்ஸ் பத்தி இருக்கும். ஈவன் பினான்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள என்ன சொல்றது, ஒரு 13 யூனியன் லிஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கும். டாக்ஸஸ் வந்து எப்படி போடுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுவும் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதை பத்தி 268 to 293 வரைக்கும் பகுதி 12ன்னு சொல்லியாச்சா? பகுதி 12 எல்லாம் எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கிறோம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஈவன் ஜிஎஸ்டியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ளதான் வரும். ஓகேங்களா? ஸோ 101வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக இந்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் இந்த டாக்ஸ் ரெவென்யூக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். 101வது அமெண்ட்மெண்ட் 2016 ஜிஎஸ்டி உள்ளக்குள்ள வந்ததே அப்பதான். நிறைய டீடைல்ஸ் வந்து இருக்கும் இந்த ஆர்டிகல்ஸ் பத்தி படிச்சா. பட் இப்ப வேண்டாம், நம்ம அடுத்தடுத்த ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி படிப்போம்ல, 12th புக் படிக்கும் போது இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, 8ல இருந்து 293 வரைக்கும் அப்படிங்கிறத மகப் பண்ணிக்கோங்க. இதுலயும் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டா 275 கிராண்ட்ஸ் ஃப்ரம் யூனியன் டு சர்டன் ஸ்டேட். அதாவது இந்த இதுல ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஆர்டிக்கிள் 275 கிராண்ட்ஸ். அதாவது மத்திய அரசு சில மாநிலங்களுக்கு சில இது கொடுப்பாங்கல்ல, இவ்வளவு ஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். பீகாருக்கு அதிகமா ஒதுக்கி இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அதையும் கேட்பாங்க. அதே மாதிரி 279A இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி பேசுவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி பேசக்கூடியது, எழுதிக்கோங்கப்பா. இங்கே நான் எழுதிடுறேன், நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். நிறைய தடவை கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மாநில பட்டியல்ல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு? ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 61 இருக்கு. 61 சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இது நம்ம நேத்து கிளாஸ்லயே பார்த்திருப்போம். மாநிலத்துல எவ்வளவு இருக்கு, மத்திய அரசுல எவ்வளவு இருக்கு, பொதுப்பட்டியல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து ஒன்றிய பட்டியல்ல இருக்கு. எது ஒன்றிய பட்டியல்ல இருக்கு? கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல, விவசாயம் மாநில பட்டியல்ல, காவல்துறை மாநில பட்டியல்ல. அப்ப வெளியுறவு மட்டும்தான் ஒன்றிய பட்டியல்ல இருக்கு. பின்வருவற்றில் ஒரே நேரத்தில் பட்டியலில் சேர்க்கப்பட்ட எது ஒரே நேரத்தில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுச்சு? ஓகே ஓகே ஓகே, சாரி, இதுவும் தப்பா தான் இருக்கு. பொதுப்பட்டியல்ல சேர்த்திருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் மட்டும் மாத்திக்கோங்க. பொது அப்படின்னு வரணும். அப்படி பார்க்கும்போது கல்வித்துறை பொதுப்பட்டியல சேஞ்ச் ஆனது எது அப்படின்னு கேட்டா பாதுகாப்பு மத்திய பட்டியல்ல இருக்கும்.
கல்வி தான் வந்து இதுல, மற்ற ரெண்டும் வந்து காவல்துறை மற்றும் விவசாயம் மாநில பட்டியல். இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே தகராறுகளில் இறுதி அதிகாரம் யாருக்கு இருக்கு? இது இறுதி அதிகாரம், அதாவது டிஸ்பியூட் ஏதாவது இருந்துச்சுன்னா பிலாங்ஸ் டு சுப்ரீம் கோர்ட். இந்திய கூட்டாட்சி, இந்தியன் ஃபெடரலிசம் இண்டிகேட்ஸ் யூனிட்டரி பயாஸ். ஓகேங்களா? இந்திய கூட்டாட்சியில் எந்த அம்சம் ஒற்றை சார்பை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா மத்திய அரசுடைய வலுவான மைய அரசு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரை கூட்டாட்சி அப்படின்னு வரும். கூட்டாட்சியில அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா திடீர்னு வந்து யூனிட்டேரியா மாறுது இல்ல, எமர்ஜென்சி டயத்துல அது நடக்கும், யூனிட்டேரியா மாறிடும் வித்தவுட் எனி அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு ஆர்டிகிள் எனேபிள் ஆச்சுன்னா அப்படியே இந்தியாவே வந்து யூனிட்டேரியா மாறிடும். சரி, ஹூ அப்பாயிண்ட்ஸ் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா? இந்தியாவுல ஒரு மாநிலத்தின் ஆளுநரை யார் நியமிப்பாரு அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர். பின்வருவனவற்றில் ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் நன்மைகள் என்ன? இது ஏற்கனவே பார்த்தோம், விரைவாக முடிவெடுத்தல். பின்வருவனவற்றில் எது ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தின் குறைபாடு? ஓகேங்களா? ஏன் 2 கொஸ்டின் திருப்பி போட்டிருக்காங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி செக் பண்றேன், வில் செக் இட். ஓகே, நிர்வாகத்தின் தாமதங்கள் ஆகும். அடுத்தது, ஜனாதிபதி முறையில் தீமைகள் என்ன? ரிப்பீட்டட். ஓகே, அடிக்கடி ட்ரம்ப் எக்ஸாம்பிளா வச்சு நான் சொல்லியிருப்பேன், அடிக்கடி மோதல்கள் வந்திருக்கும். சரி, இங்க பாருங்க, இங்க இருந்து வேற கொஸ்டின். which of the following is features of parliamentary system? பாராளுமன்ற அமைப்பின் அம்சங்கள் என்னென்ன? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பொறுப்பு இருக்கும். ஓகே, கூட்டு பொறுப்பு இருக்கும். இப்ப ஆளுங்கட்சி வந்து கூட்டு பொறுப்பு எதற்கு அப்படின்னு கேட்டா லோக்சபாவுக்கு தான். அமைச்சர்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பொறுப்பு அப்படின்னு கேட்டா லோக்சபாவுக்கு. ஈவன் பிரதமரே வந்து ராஜ்யசபால இருந்து வந்திருந்தாலும், ஈவன் அமைச்சர்கள் ராஜ்யசபால இருந்து வந்திருந்தாலும், அமைச்சர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் லோக்சபாவுக்கு கடமைப்பட்டவர்கள். அப்ப இங்க கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஒன்னா வாங்க, ஒன்னா கவுளணும்னா, கவர்மெண்ட் கவுந்துச்சுன்னா ஒன்னாவே மூழ்கிருங்க. அதான். பின்வருவனவற்றில் எது பாராளுமன்ற அரசாங்கத்தின் குறைபாடு அப்படின்னு கேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, நிலையற்ற அரசாங்கம். ஏன்னா வந்து அது இருக்கும் இல்ல இருக்காது. ஓகேங்களா? திடீர்னு அந்த மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா போயிடும், அதுதானே. ஸோ அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொள்கைகளின் தொடர்ச்சி இல்லாம இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குமா, அப்ப தொடர்ச்சி இருக்காது. அமைச்சரவை சர்வாதிகாரம் இல்லைன்னா வந்து வந்து பிரசிடென்ட் இஸ் சுப்ரீம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி கேபினட்டோட டிக்டர்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. எஸ், கேபினட்டோட டிக்டர்ஷிப் தான். ஓகேங்களா? கேபினட் அமைச்சகத்தின் சர்வாதிகாரம். ஸோ இது எல்லாம் தான் வரும். சொல்ல போனா கேபினட் இஸ் த கோர் விங் ஆஃப் இல்ல கோர் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட். அடுத்து, மொத்த தேசிய இதை வந்து அறிமுகப்படுத்திய நாடு பூட்டான். ரிப்பீட்டட். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான், இதுவும் பார்த்தாச்சு. எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நாட் அ பில்லர். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் தான் வரும். பூட்டானின் அரசியலமைப்பில் ஜிஎன்ஹெச் எப்ப சேர்க்கப்பட்டுச்சு? 2008. பின்வருவனவற்றில் எது ஜிஎன்ஹெச் அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸின் முக்கிய அம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இயற்கை பத்தி வரக்கூடியது, இயற்கையோட சேர்ந்து இருப்பாங்க. அதான் சொன்னேன்ல, எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கு பூட்டான்ல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு நாட்டுல 33% மினிமம் இருக்கணும். நம்ம இந்தியாவிலேயே அது இல்ல, தமிழ்நாட்டிலயும் அது இல்ல. ஓகேங்களா? ஆனா அந்த நாட்டுல 50% மேல வந்து காடு. சொல்ல போனா ஆல்மோஸ்ட் 70% காடு தான் பூட்டான்ல. நீதித்துறையின் முக்கிய பங்கு என்ன? நீதித்துறையுடைய முக்கிய பங்கே வந்து சட்டங்களை விளக்க வேண்டும். உருவாக்குறது அவங்களோடது வராது. சட்டத்தை உருவாக்குறது வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், அமல்படுத்துறது எக்ஸிகியூட்டிவ், உருவாக்குறது லெஜிஸ்லேட்டிவ்.
தேர்தல் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன். ஸோ அப்ப நீதித்துறை ஜுடிஷியரியோடைய முக்கியமான ஒர்க்கே இன்டர்பிரட்டிங் தான், சட்டங்களை விளக்குதல். அரசு என்ற சொல் எந்த மொழியில இருந்து வந்துச்சு? நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் பா. லத்தீன் லத்தீன் லாங்குவேஜ்ல இருந்து வந்துச்சு. சொல்லுவாங்க லத்தீன்ல இருந்து வந்துச்சு. which is not a function of executive branch. நிர்வாக கிளையின் செயல்பாடு இதில் எது அல்ல, கொடுத்திருக்கிறதுல எது அல்ல. நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை உருவாக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் சட்டத்தை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியாது. அவர் ஒரு நிர்வாகி. ஆனா எல்லா அத கேபினெட் எல்லாமே சேர்ந்து சட்டத்தை உருவாக்குவார். ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டரால சட்டத்தை உருவாக்க முடியாது. கொண்டு வருவார், ஒரு மசோதாவாக கொண்டு வருவார். ஒரு அமைச்சர் மசோதாவாக கொண்டு வந்தால் அது வந்து அரசின் மசோதா, பப்ளிக் பில். ஓகேங்களா? மற்ற ஏனைய எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எம்பினா சென்ட்ரல், எம்எல்ஏனா ஸ்டேட். ஓகே ஓகே. ஸோ ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், ஒரு எம்பி எம்எல்ஏ கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து தனியார் மசோதான்னு சொல்லுவாங்க, பிரைவேட் பில். அதுவே வந்து ஒரு மினிஸ்டர் கொண்டு வந்தாருன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் பில். அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பிரிவென்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப்? எந்த வகையான அரசாங்கம் சர்வாதிகாரத்தை தடுக்கிறது அப்படின்னு கேட்டா கூட்டாட்சி, ஜனாதிபதி, பாராளுமன்றம், இதுதான் எல்லாமே வரும். எந்த அமைப்பு ஆட்சியில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கிறது? எது இருக்கும் அப்படின்னு கேட்டா பார்லிமெண்ட்ரி இதுங்கிறது வராது, அது அப்பப்ப கவுந்துரும். பட் ஆனா இந்த பிரசிடென்சியல்னு சொல்றாங்கல்ல அமெரிக்கா, அது வந்து உறுதியா இருக்கக்கூடியது. 4 வருஷம்னா 4 வருஷம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள் அவங்களுடைய டென்யூர். ஸோ 4 வருஷம் அப்படியே இருக்கும். பட் இந்தியாவுல 5 வருஷம் இருக்கும், ஆனா ஃபுல்லா இருக்குமான்னு தெரியாது. நீங்க வேணா என்ன சொல்ல, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய அரசாங்கத்தை பாருங்க, திடீர்னு கவுந்து போயிடும். ஒரு மாநில சிஎம் நினைச்சா கூட கவுந்துரும். ஜெயலலிதா அம்மாவுடைய அது அந்த பக்கம் வரலாற்று பக்கங்களை புரட்டி பாருங்க. அடுத்த கேள்வி 51வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது கூட்டாட்சி அரசாங்கத்தின் சிறப்பியல்பு அல்ல? எது இல்ல அப்படின்னு கேட்டா கூட்டாட்சினால ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இரட்டை அரசாங்க அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்திடையே அதிகார பகிர்தல் என்பது கண்டிப்பாக இருக்கும். மத்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் அப்படிங்கிறது வராது. அரசியலமைப்பு ரீதியான பிரிக்கப்பட்ட அதிகாரங்கள், அதான் பட்டியல் 7ல பார்த்திருப்பீங்க, அட்டவணை 7ல பார்த்திருப்பீங்க, ஸ்கெடியூல் 7ல. அடுத்தது பின்வரும் அம்சங்களில் எது ஒற்றை அரசாங்கத்திற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டா அதிகாரம் எல்லாம் எங்க இருக்கும்னு கேட்டா மத்திய அரசுகிட்டே இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடையில் அதிகாரம் பிரிக்கப்படும். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை விட மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் உள்ளது. இதெல்லாம் வந்து கூட்டாட்சிக்கு வரும். சார் என்ன சார் மத்திய அரசாங்கத்தை விட மாநிலங்களுக்கு அதிக அதிகாரமா? ஆமா, கனடாவுடைய ஃபெடரல், கனடாங்கிறேன், அமெரிக்காவுடைய ஃபெடரல் அப்படிதான் இருக்கு. நம்ம இந்தியா வந்து கனடா மாடலை ஃபாலோ பண்றோம். ஸோ அதனால மாநிலத்தை விட மத்திய அரசுக்குத்தான் பவர் அதிகம். ஓகேங்களா? கனடா ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீதித்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும், இது ஒரு சில நாடுகள்ல. அடுத்தது 53வது கேள்வி. which of the following countries has a federal form of government? இந்த இதுல ஜப்பான் யூனிட்டரி, பிரான்ஸ் இதெல்லாமே யூனிட்டரி, சுவிட்சர்லாந்து தான் வரும் ஃபெடரல் அப்படிங்கிறதுல. எந்த அரசாங்க அமைப்பு வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது? வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டா இங்க இந்தியா ஆல்சோ வெஸ்ட் மினிஸ்டர் தான். ஓகே, இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு கேட்டா இங்கிலாந்து. நம்ம இந்தியாவும் அந்த இங்கிலாந்து முறையை தானே பின்பற்றுறோம், அதனால வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் சொல்லுவாங்க. இங்க வந்து பார்லிமெண்ட்டை சொல்லுவோம். ஆப்ஷனை பார்த்தா பார்லிமெண்ட். பாராளுமன்ற அமைப்பில் அரசாங்கம் இதற்கு பொறுப்பாகும். பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்துல கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில தான் வச்சுக்குவாங்க. சோ அப்ப சட்டமன்றம். பின்வருவனவற்றில் எது ஜனாதிபதி அரசாங்கத்தின் சிறப்பியல்பு?
எது அப்படின்னு கேட்டா இந்த ஜனாதிபதியில வந்து நீங்க அந்த 9th புக்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் இங்க வரைஞ்சி போடுறேன். இப்ப கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், அந்த லெஜிஸ்லேச்சர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறை, இங்க வந்து நிர்வாகம். இது ரெண்டு இப்படி இருக்கும். இது வந்து இந்தியாவுக்கு, இந்த வரைஞ்சது இந்தியா. பட் வந்து இங்க ஜனாதிபதி முறை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுல வந்து எப்படி அப்படின்னு கேட்டா இரண்டாக இருக்கும், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் தனித்தனியா செப்பரேட் ஆயிருக்கும், பிரிக்கப்பட்டு இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்லிமெண்ட், அதுவும் இந்தியா. பார்லிமெண்ட் அதுவும் இந்தியா, இது வந்து யுஎஸ்ஏ. 9th புக்ல இது தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஒரு ஆன்சர்? நிர்வாகம். பி தான் வரும். நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற கிளை தனித்தனியாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஒற்றை அரசாங்கத்தின் இது குறைபாடு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஒற்றை அரசாங்கம் அப்படி சொல்லும் போது அங்க வந்து மாநில அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. ஓகேங்களா? ஒற்றை அரசாங்கத்துல மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அரசாங்கத்தின் பல நிலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. டூ மெனி லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதிக நிர்வாக செலவு, முடிவெடுக்க மெதுவாக முடிவெடுப்பது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றும் வந்து கூட்டாட்சிக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல தீமை அப்படின்னு சொல்லும் போது உள்ளூர் சுயாட்சி இல்லைன்னா மாநில ஆட்சி, இதுதான் வரும். லேக் ஆஃப் லோக்கல் அட்டானமி, எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருப்பாங்க. அதை சொல்ல வர்றாங்க. 58 பின்வருவனவற்றில் எது ஜனாதிபதி அரசாங்க வடிவத்தின் அம்சம் அல்ல? இதுக்கு ஆன்சர் வந்து சட்டமன்றத்துக்கு நிர்வாகத்தின் நேரடி பொறுப்பு இருக்கும். அங்க வந்து இது மட்டும் தான் வராது. நாட் பிரசிடென்சியல் ஃபார்ம் அப்படி சொல்லும் போது டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டி டு த எக்ஸிகியூட்டிவ் டு லெஜிஸ்லேச்சர் அப்படி இல்லை, அதான் பிரிஞ்சு இருக்கும்ல, இந்த பிக்சர்லயே பார்த்துட்டோம், பிரிஞ்சு இருக்கும். ஸோ அதனால ஸோ கலப்பு மிக்சட் ஆர் செமி பிரசிடென்சியல் அரை ஜனாதிபதி முறையை பின்பற்றும் நாடு எது? இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ். இந்தியாவில் எந்த வகை அரசாங்கம் உள்ளது? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தான், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. மத்திய அரசு மாநில அரசுன்னு தனித்தனியா அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு உள்ளது. பட்டியல் 7. சரி, இந்திய நாடாளுமன்ற அமைப்பின் முக்கிய அம்சம் என்ன? இந்திய நாடாளுமன்றத்தின் முக்கிய அம்சம் வந்து அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு குற்றத்தக்கது, அக்கௌண்டபிலிட்டிப்பா. ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லலாம். நீதித்துறை நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிறது, வாய்ப்பு இல்ல, இந்தியாவில் இல்ல. பிரதமர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், இல்ல. ஜனாதிபதியே அரசாங்கத்தின் உண்மையான தலைவர், ரியல் ஹெட் அப்படின்னு சொல்லும் போது கோஸ் டு பிஎம். ஸோ அதனால வந்து இதுல சி தான் ஆன்சர். ரைட். அடுத்தது இந்திய ஜனாதிபதி எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்பி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். 63வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த அம்சம் ஒற்றை ஆட்சி சார்பாக காட்டுகிறது? அம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரே அரசியலமைப்பு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அமைப்புகள், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லலாம். ஆப்ஷன் சி. ஈவன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பும் வந்து யூனிட்டரி ஃபீச்சர் தான். அடுத்தது, பின்வரும் அதிகாரங்களில் இந்தியாவின் மையத்திற்கு சொந்தமானது எது? அதாவது மத்திய அரசுக்கு மட்டுமே சொந்தமானது எது? பாதுகாப்பு. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வரும்.
which of the following feature of Indian Constitution federal structure? கூட்டாட்சி அமைப்புக்கு அம்சமாவது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில அரசாங்கங்கள் இல்லை, மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம், ஒற்றை அரசியல் அமைப்பு, இதெல்லாமே யூனிட்டரி. அப்ப இரட்டை அரசாங்கம் என்பதுதான் கூட்டாட்சிக்கு வர்றது. எந்த நாடு ஜனாதிபதி முறையை பின்பற்றுகிறது? அமெரிக்கா. மத்த எல்லாமே பிரதமர் இருப்பாங்கப்பா. ஜப்பான் கூட, ஜப்பான் பிரதமர் அப்படின்னு ஏதோ ஒண்ணு வரும். ஜப்பானீஸ் பிரதமர் யாரு தெரியுமா? கமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹைட்டாவே இருந்தார் அவரும். ஜப்பான்காரங்க எல்லாம் ஷார்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மோடி, பிரதமர் மோடியை விட அவர் கொஞ்சம் ஹைட்டாவே இருந்தார். ஓகே, 67வது கேள்வி. விச் இஸ் ஒன் கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்சியல்? பாராளுமன்ற முறைக்கும் ஜனாதிபதி முறைக்கும் இடையே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற முறையில் நிர்வாகம் சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ஆனா ஜனாதிபதி முறையில அது ரெண்டும் தனித்தனியா இருக்கும். So option C the answer. பின்வருவனவற்றில் எது ஜனாதிபதி வடிவ அரசாங்கத்தின் குறைபாடு? சோ குடியரசுத் தலைவருங்கிறவரு ஒரு அதிகமான சொல்ல பவர் இருக்கக்கூடியவரா இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா, சர்வாதிகாரி போல இருப்பார், ஆனால் சர்வாதிகாரம் செய்ய முடியாது. அமெரிக்கா மாதிரியான ஜனநாயக நாட்டு. இன் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஹூ இஸ் ரியல் ஹெட்? பிரதமர் தான். பாராளுமன்றத்துல யார் உண்மையான நிர்வாகி? பிரதமர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? இதெல்லாம் ஆன்சர்லாம் இல்ல, கண்ணு மூடிட்டு சொல்லணும். டாக்டர் B.R. அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர். சரி, ஜனநாயக அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் என்ன? ஒரு மன்னராட்சி கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆட்சி இதுதான் வரும். ராணுவ ஆட்சி எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகும். மத ரீதியான மத அதிகாரிகளின் ஆட்சிங்கிறது அது தியோசபிக்கல் அந்த மாதிரி இருக்கும். வேட்டிகன் போன்ற நாடுகள்ல வந்து இருக்கும். சரி, இப்ப 72வது கேள்வி. Which type of government allows citizen to vote directly on laws? நேரடி எல்லா சட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மக்களே வந்து ஓட்டு போட்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றது நேரடி ஜனநாயகம். சுவிட்சர்லாந்து தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஃபார் ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஜிஎஸ்டி மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, பெடரல் சிஸ்டத்தை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் அந்த சட்டத்தையே கொண்டு வர முடியும், அந்த அளவுக்கு. இங்கிலாந்து அரசாங்கத்தின் தலைவர் யார்? யூகே உடைய கவர்மெண்டோட ஹெட் யாருன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர் தான். கிங் வந்து பாத்தீங்கன்னா அரசின் தலைவராக இருப்பார். நம்ம ஊர் பிரசிடென்ட் மாதிரி தான் அவங்களும். ஹெட் ஆஃப் ஸ்டேட். பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் சிஸ்டம்? பார்லிமெண்டரி சிஸ்டம். இப்பதான் இது அப்படியே. மத்திய மற்றும் மாநில அரசுக்கிடையே அதிகார பகிர்வு பின்வரும் அம்சங்களில் வகைப்படுத்தப்படுகிறது. அது வந்து பெடரல் கூட்டாட்சி முறையில தான் இருக்கும், மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும். சரி, அமெரிக்க அதிபரின் பதவி காலம் 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள் மற்றும் 2 முறை தான், அதை தாண்டி வர முடியாது. நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள், எத்தனை முறை வேணாலும் வந்துகிட்டே இருக்கலாம். ஜனநாயகத்தின் சிறப்பியல்புகள் இல்லாதது எது? நாட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு கேட்டா நாட்னு கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா வந்து இருக்கும். எஸ், நம்ம சிலபஸ்ல தனியாவே இருக்கு. அது பத்தின வீடியோ வந்து நம்ம கற்பதைஸ் யூடியூப் சேனல்ல உள்ளது, பாருங்க. ரூல் ஆஃப் லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. ரூல் ஆஃப் லா பை கற்பதைஸ் சர்ச் பண்ணுங்க, ஒரு வீடியோ வரும். சரிங்களா? மனித உரிமைகள் இல்லாதது, மனித உரிமைகள் உள்ளது, அப்ப இல்லாமைங்கிறது தான் வருது. சுதந்திரமான நீதித்துறை, இதெல்லாமே சிறப்பு இயல்புகள். சிறப்பு இயல்புகள் இல்லாததுன்னு கேட்டா ஆப்சன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் தான் வரும். பிகாஸ் டெமோக்ரஸில ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சரி, அடுத்தது 78வது கேள்வி. எந்த நாடு கூட்டாட்சி முறையை பின்பற்றவில்லை? கூட்டாட்சி முறையை பின்பற்றாதது பாத்தீங்கன்னா பிரான்ஸ். மற்ற எல்லாமே நம்ம இந்தியாவுடைய கூட்டாட்சி முறையே எங்க இருந்து எடுத்திருக்கோம்? கனடாவில இருந்து எடுத்திருக்கோம்.
அரசு என்ற சொல் எந்த மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது? ஏற்கனவே பார்த்தோம்ல, இதுவும் ரிப்பீட் கொஸ்டின்பா. லத்தீன். ஒரு நாட்டின் உச்ச சட்டம் எது? அரசியலமைப்பு தான். நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்போம்ல, இதை தாண்டி ஒண்ணு கிடையவே கிடையாது. பேசிக். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இங்க இருந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும். இப்ப மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் போதே ஆன்சரையும் சேர்த்தே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக்கிறீங்களா, ஸோ அதனால. சரி, இப்ப இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். கவர்மெண்ட் வித் தேர் கீ ஃபீச்சர். முக்கிய அம்சங்கள் அரசாங்கங்கள். ஒற்றை அரசாங்கம்ங்கிறது வந்து அது எந்த மாதிரி இது? அதுக்கு வந்து கூட்டாட்சி எல்லாம் கிடையாது. ஒற்றை அரசாங்கம்னு சொல்லும்போது கூட்டாட்சிக்கு அப்படியே எதிரானது. அப்போ ஒரே ஒரு அரசாங்கம் தான் இருக்கும். மத்திய அரசு மாதிரி ஒரு அரசாங்கம் தான் இருக்குமே தவிர்த்து மாநில அரசாங்கம் எல்லாம் இருக்காது. ஓகேயா? ஸோ அப்போ இதுல என்ன வந்திருக்கு? பவர் டிவைட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ இது வந்து கூட்டாட்சிக்கு வருமா? அப்போ ஒற்றை அரசாங்கம் அப்படிங்கிறது பாருங்க, நிர்வாகம் சட்டமன்றத்திற்கு பொறுப்பாகும். ஓகே, ஸோ இப்போ பொறுப்பாகக்கூடியது எது அப்படின்னு கேட்டா பாராளுமன்ற முறைக்கு தான் பொறுப்பாகும். குடியரசுத் தலைவருக்கு வந்து ரெண்டும் தனித்தனியா இருக்கும். அப்ப இது வந்துடும். குடியரசுத் தலைவர் அரசு மற்றும் அரசாங்கத்தின் தலைவர். ஆமா, ஓகேங்களா? சோ அப்போ ஒற்றை ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது அது என்ன வரும்? எல்லா அதிகாரமே ஒரு இடத்துல மையப்படுத்தி இருக்கும். ஆன்சர் ரைட். மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து அமெரிக்கா, இந்தியா, பிரான்ஸ், ஜப்பான், இந்த 4 நாடு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஒரு என்ன சொல்ல ஃபெடரல் கண்ட்ரி, கூட்டாட்சியில இருக்கக்கூடியது. இங்க கூட்டாட்சிங்கிற வார்த்தையே காணாம். சரி, அவ என்ன வரும்? சரி பார்ப்போம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஒரு அரை கூட்டாட்சி இருக்கக்கூடிய நாடு. இந்தியா அரை கூட்டாட்சியில இருக்கக்கூடிய நாடு. அதே சமயத்துல இந்தியா ஒரு பாராளுமன்ற நாடு, அதனால பார்லிமெண்ட். சோ அப்ப மத்த எல்லாமே பார்லிமெண்ட்ல வராதா? ஜப்பான் பார்லிமெண்ட் இருக்கு. அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பேர் வந்து டயட்னு சொல்லுவாங்க. ஜப்பான் பாராளுமன்றத்தின் பெயர் டயட். அமெரிக்காவோட பாராளுமன்றத்துடைய பெயர் காங்கிரஸ். கட்சி பெயர் கிடையாது, பாராளுமன்றத்துக்கு பெயரே காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய பாராளுமன்றம்னா பாராளுமன்றம்னு சொல்லிடுறோம்ல, பார்லிமெண்ட்னு சொல்றோம்ல, அவங்க வந்து அதை காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. ஜப்பான்காரங்க வந்து டயட்னு சொல்லுவாங்க. டயட்டா? ஆமா, ரொம்ப டயட்ல இருக்காங்க போல. ரைட்டா? சோ இப்ப பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பிரான்ஸ் எந்த மாதிரி இது? அதான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோமா, அரை குடியரசுத் தலைவர் முறையை பின்பற்றக்கூடியது. ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன நாடு இல்ல, ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலப்பரப்பு சின்னதா இருக்கும். ஸோ அப்ப யூனிட்டரி. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அதிபர் முறையை பின்பற்றக்கூடிய நாடு. அடுத்தது பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் லிஸ்ட் பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்களா? ஸோ மத்திய பட்டியல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், கிரிமினல் லா, மேரேஜ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இல்ல. போலீஸ், பப்ளிக் ஹெல்த் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. இந்த பொதுப்பட்டியல்ல தான் கிரிமினல் லா. ஏன்னா கிரிமினல் லா வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கும், ஹை கோர்ட்டும் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டது. இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி நம்ம ஃபாலோ பண்றோம். இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது. இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. சரி, ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இன்டிகிரேட்டட் இல்லை. அங்க வந்து அப்பலேட் கோர்ட்னு தனியா இருக்கும், ப்ரொவின்சியல் கோர்ட்னு தனியா இருக்கும், ஃபெடரல் கோர்ட்னு தனியா இருக்கும். சரி, இப்ப 84வது கேள்வி. டெமோக்ரஸி, மொனார்கி, டிக்டேட்டர்ஷிப், ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லும் போது ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் பை எலெக்டட். ஓகேங்களா? அது வந்து இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்க, அவங்க வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா வர்றாங்க, பரம்பரை மூலியமாக அல்ல. அப்பா வழி வம்சாவளியில வர்றது இல்ல, ஹெரிடேட்டரி கிடையாது. டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லும் போது சர்வாதிகாரி, அவர் கையில தான் எல்லாமே வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஒரு நபர் கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கும். மொனார்கி அப்படின்னு சொல்லும் போது அது பாத்தீங்கன்னா ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். டெமோக்ரஸினா மக்கள் தான் எல்லா அதிகாரத்தையும் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். மக்கள் தான் வந்து பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பார்கள்.
அடுத்த கேள்வி பாருங்க, 85வது கேள்வியோட முடியுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் சப்ஜெக்ட். ஆர்டிகிள் பாருங்கப்பா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. 245 ஆர்டிகிள் 245. நாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டிகிள் பார்த்தோமா, 263 68ல இருந்து 293 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் பார்ப்போம், அந்த பினான்சியல் இதுக்காக வரைக்கும். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி பத்திலாம் நான் சொல்லியிருப்பேன்ல, 79 279 ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 72 அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் பத்தி பேசக்கூடியது. ஜனாதிபதி அதிகாரம், அவர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பும் அதிகாரம்னு சொல்லுவாங்கல்ல, பார்டனிங் பவர்ஸ், அதை பத்தி பேசக்கூடிய. 365ங்கிறது கவர்னர் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட் ரூல் பத்தி பேசக்கூடியது. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 245 அப்படிங்கிறது வந்து மத்திய மாநிலங்களுக்கு இடையிலான நிதி உறவு கிடையாது, சட்டமன்ற உறவு. சரிங்களா? இது பத்தி நான் ஃபுல்லா எழுதுறேன், நான் எழுதி போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 245ல இருந்து இது இங்க எழுதுறேன். பார்ட் 11ல வச்சிருப்பாங்க. பார்ட் 11ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி பிரிவு 268ல இருந்து 93 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து நிதி உறவுகள். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்ட் 12ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய. சரிங்களா? இது பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த சென்டர் ஸ்டேட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஸோ இதுல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான் 245ல இருந்து 55. ஓகே, 245ல இருந்து 255 ஒரு 10 இது வருதா? எஸ், 10. அது வந்து என்ன சொல்ல, டீல் வித் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பேச, சட்ட ரீதியிலான சட்டமன்ற உறவுகள் பத்தி பேசக்கூடியது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்லயே நிறைய டீடைல்ஸ் மாதிரி இருக்குப்பா, அது பத்தி நீங்க நம்ம கற்பதையசுடைய பாலிட்டி பிளேலிஸ்ட் வீடியோ இருக்கும், அதுல போய் பாருங்க. அதே மாதிரி நிதி அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொன்னா இது வந்து நிதி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது எழுதிக்கிறீங்களா, நிர்வாக உறவுகள். நிர்வாக உறவுகளுக்கான ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுவும் பகுதி 11ல வந்து இருக்கும். 256. இந்த இங்க 255 இருக்கா, அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நம்பர் அங்க இருந்து இங்க 268 இருக்கா, ரெண்டுத்துக்கும் நடுவுல 263. 63 வரைக்கும் தான். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க பாட்டுக்கு வந்து 68 67 அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. 63 வரைக்கும் தான். இதுக்குள்ளே ஆல் இண்டியா சர்வீஸ் இதெல்லாம் வரும். நிர்வாகத்துக்குள்ளதான் ஆல் இண்டியா சர்வீஸ் பத்தி எல்லாம், ஆல் இண்டியா சர்வீஸ் அண்ட் என்ன சொல்ல, கம்பைன்டு சர்வீஸ், இது எல்லாமே வந்துடும். ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவை எல்லாமே இந்த நிர்வாகத்துக்குள்ளதான் வருது. ஆல் இண்டியா சர்வீஸுக்கான ஆர்டிகிள் என்னன்னு தெரியுமா? ஆல் இண்டியா சர்வீஸுக்கான ஆர்டிகிள் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. 100 நாள் 100 பொது அறிவு தலைப்பு. ஸோ அதுல பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம், இன்னைக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி. தொடர்ந்து வகுப்புகள் போயிட்டு இருக்கு. இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இங்க இருந்து அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வகுப்புல சேரணும்னா ரெண்டே விஷயம் தான், கற்பதைஸ் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க பிடிஎஃப்காக. ஓகே, அதனுடைய ஆன்சர் வேணும்னா கற்பதையஸுடைய யூடியூப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, அதனுடைய பிளேலிஸ்ட் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, டெய்லி வந்து 7 to 8 ரெக்கார்டிங் இல்லைன்னா லைவ் வீடியோ வந்துடும். நீங்க பாக்குறது கற்பதையஸுடைய யூடியூப் சேனல். ஓகே, அதனுடைய லோகோ இருக்கு. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இதனுடைய
100 நாள் பிளேலிஸ்ட் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன்ப்பா. நீங்க பாருங்க, பிளேலிஸ்ட் பப்ளிக்ல தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே இது வந்து நாங்க சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு 12 வீடியோஸ் வந்து நாங்க இதுக்குள்ள வச்சிருக்கோம். இப்போதைக்கு இது வரைக்கும் 12 வீடியோஸ் எக்ஸ்பிளனேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட். அடுத்தது லக்ஷ்மிகாந்த் புக்கு ஃபுல்லாமே சேர்த்து பாலிட்டி வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா தேர்வும், இந்தியாவில் ஒரு தேர்வு நடக்குது, போட்டி தேர்வு, அதுல பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த வீடியோ போதும். இது வந்து ஜனவரி 28 2025 கூட ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா புக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்க தமிழ்லயே பார்க்கலாம், வகுப்புகள் தமிழ்ல இருக்கும், அதான் ஹைலைட். இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், தமிழ்லயும் இருக்கும், நீங்க பாருங்க. ஓகேங்களா? சும்மா போய் ஒரு வீடியோ போய் பாருங்க, எது இருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னா ட்ரை இட். ஓகே. ஸோ அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.